இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கா? ப்ளீஸ் சிட். ப்ளே. சார், இவன் தான் வர்மாவா இருக்கணும். அப்படியா? ஃப்ரீஸ். ஜூம் பண்ணுங்க. சார், நம்ம டீம் மிஸ் பண்ணது இவனதான் சார். ஒரு சிசிடிவி கேமரால கூட அவனோட ஃபேஸ் தெரியல. சார், ஸ்மோக்கிங் ரூம்குள்ள போறாங்க சார். ஸ்மோக்கிங் ரூம்குள்ள போறதுக்கு இவன் ஏன் தயங்கி போறான்? வர்மா கையில இருந்த அதே பாக்ஸ் இப்ப அவன் கையிலயும் இருக்கு. காய்ஸ், நாம தேடிட்டு இருக்கிற அந்த மிஸ்டர் எக்ஸ் இவனா கூட இருக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணுங்க. இந்த போட்டோ வச்சு இவன் யாருங்கிற டீட்டெயில கண்டுபிடிங்க. இவனை வச்சு தான் வர்மாவை பிடிக்கணும். கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே? ஓகே சார், போங்க. மாட்னடா. மேம், உங்களுக்கு கால் வந்திருக்கு. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கிறேன். எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு. மேடம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரகுவரன் பேசுறாரு. ஏதோ எமர்ஜென்சியா? கொடு. ஹலோ இந்திராணி மேடம், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லணும். சொல்லுங்க ரகுவரன். உங்க தம்பி கபிலனை பத்தி எங்க டிபார்ட்மெண்ட்ல விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க மேடம். எப்போ நடந்தது? இப்போ அதுக்கான ப்ராசஸ் தான் மேடம் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எப்போ வேணாலும் உங்க தம்பி அரெஸ்ட் பண்றதுக்காக வீட்டுக்கு போலீஸ் வர வாய்ப்பு இருக்கு மேடம். வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா? என்ன மேடம், நான் எவ்வளவு சீரியஸான விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க எவ்வளவு கேஷுவலா இருக்கீங்க. ரகுவரன், நான் யாரு, என்னோட பிசினஸ் என்ன, உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. ரகுவரன், என்ன முகத்துக்கு நேரா ஃபேஸ் பண்ண முடியாத எதிரிங்க நிறைய இருக்காங்க. அவங்க என்ன தோக்கடிக்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதுல ஒன்னாதான் இருக்கணும். இல்ல மேடம், இந்த விஷயம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஏதோ பெரிய மாஃபியா கேங்குக்கும் உங்க தம்பிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு பேசிக்கிறாங்க. அரெஸ்ட் பண்றதுக்கு காரணம் ஏதாவது வேணும்ல, அதான் இப்படி எல்லாம் பண்றாங்க. ஓகே மேடம், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கோங்க மேடம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். சார்ஜ்ல போடு. ஓகே மேடம். பேரு கபிலன் சார். அறம் மீடியாவோட சிஇஓ உதய பெருமாளோட ஒரே சன். பெரிய இடம் சார். வெளியிலையும் அவங்க ஃபேமிலிக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு சார். இந்த பையனை பற்றியும் நல்லா நான் விசாரிச்சிட்டேன் சார். இது வரைக்கும் அவன் மேலே எந்த பிளாக் மார்க்கும் இல்லை. குட் பை இமேஜ் தான் இருக்கு. ஏடிக்கும் சிவாவுக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லிடுங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன் சார், எடுக்கலை. ஸ்கூலில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் வேணா மறுபடியும் கால் பண்ணி பார்க்கட்டுமா சார்? வேண்டாம், இதை நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். சார், பெரிய இடம். கபிலனோட அக்கா நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. கொஞ்சம் ரிஸ்க் சார். அதுக்காக இவனை இப்படியே விட்டுற முடியுமா? இவனை இப்படியே விட்டா நமக்கு தான் ரிஸ்க். இவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க கிளம்புங்க. எஸ் சார். வாங்க சித்தி. என்னங்க? வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம். உட்காருங்க. வணக்கம். வணக்கங்க. என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? ரித்திகா வரல? ரித்திகா அவ ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக போயிருக்கா. ஓகே. பொன்னி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அக்காவை பார்க்க போலீஸ்காரர் வந்திருக்காரு. அவர் ரொம்ப கோவமா இருக்காரு. அப்படியா? இந்திரா, உன்னை பார்க்க ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். என்ன விஷயம்? தெரியல, பொன்னி தான் பார்க்க வந்திருக்கிறதா சொன்னா. ஓ சரி. இவங்க டிசைனர். நாங்க கொஞ்சம் செலக்ட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா சொல்லுங்க. ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். சித்தி பாத்துக்கோங்க. நீங்க வாங்க. சித்தப்பா வாங்க. செல்லம், நகர்ந்து உட்காரு. ரித்திகாவுக்கும் கபிலனுக்கும் அப்படியே மேட்ச் ஆகி சூப்பரா இருக்கும். நாம இந்திராணி கிட்ட போய் சொல்லிட்டு அப்படியே காமிச்சிட்டு இருங்க சம்பந்தி, இருங்க. அவங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாத்தையும் பார்த்து முடிவு பண்ணுங்க. நீங்க என்னங்கறத டிசைட் பண்ணி சொல்லுங்க. அதுக்கப்புறமா அவகிட்ட சொல்லிக்கலாம். சரியா? சரிங்க. இது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே. என் புள்ள என்னங்க தப்பு செஞ்சா? எதுக்கு இப்ப நீங்க அவன் மேல சும்மா பழி போடுறீங்க? பையனுக்கும் இல்லீகல் மாஃபியா கும்பலுக்கும் தொடர்பு இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எவிடன்ஸ் இருக்கா?
உங்களை தான் கேக்குறேன், எவிடன்ஸ் இருக்கா இல்லையா? கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி அவனை நாங்க என்கொயரி பண்ணணும். லுக் மிஸ்டர் விஜயகுமார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எவிடன்ஸ் இல்லாம எங்க கிட்ட வந்து பேசுறதே தப்பு. அப்புறம் ஏன் முன்னாடி ஏன் தம்பிய ஏதோ அக்யூஸ்ட் மாதிரி அவன் இவன் மரியாதை இல்லாம பேசுறது அதை விட பெரிய தப்பு. இங்க பாருங்க, உங்க தம்பி பெரிய பெரிய கிரிமினல்ஸ் கூட கான்டாக்ட்ல இருக்கான். அவனை நான் என்கொயரி பண்ணியே ஆகணும். அதை நீங்க தடுக்க நினைச்சீங்கன்னா உங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். எங்க அரெஸ்ட் பண்ணி பாருங்க. சித்தப்பா, மிஸ்டர் விஜயகுமார், என் தம்பி எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம அவன் மேல பழிய போட்டு எங்க ஃபேமிலி நேம கெடுக்க ட்ரை பண்ணாதீங்க. உங்களை யார் அனுப்புனாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படி அனுப்புனவங்க கிட்ட ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, என் ஃபேமிலிய தொட்டா இந்த இந்திராணி எந்த எல்லைக்கு வேணாலும் போவான்னு சொல்லுங்க. எந்த எல்லைக்கு வேணாலும். என்ன மிரட்டுறீங்களா? என்ன பண்ணிடுவீங்க? ஹோம் மினிஸ்டர் தானே, பேசுங்க. ஹலோ சார். ஷூர் சார். சாரி சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஹோம் மினிஸ்டர் பேசினா போதுமா இல்ல சிஎம் பேசணுமா? தப்பு பண்றீங்க மேடம், பெரிய தப்பு பண்றீங்க சார். இந்த மாதிரி நிறைய ஆட்களை நாங்க பார்த்துட்டோம். தயவு செஞ்சு கிளம்புங்க. இப்ப போறேன், கூடிய சீக்கிரம் எவிடன்ஸோட வருவேன். அன்னைக்கும் என்ன டியூட்டியை பார்க்க விடாம தடுத்தா நானும் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். மேடம், எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். போங்க போங்க. என்னங்க இது? நம்ம கபிலன் போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. விடுங்க சித்தி, நாம வளர வளர எதிரிங்க அதிகமாயிட்டே தான் இருப்பாங்க.